வணக்கம் வள்ளுவா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ நான் ப்ளே பண்ணது என்ன சாங்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கண்டுபிடிச்சிருந்தா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். கரெக்டாக ப்ளே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மியூசிக் ஆப். ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு 5 ஆப் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப்புக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல் பியானோ. இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுவேனே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெக்கார்டுன்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ளே பண்ணுறது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பக்கத்துலேயே வந்து ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வந்து பியானோ, ஃப்ளூட்டு, ஆர்கான், கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த பியானோவிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளூட் மாதிரி வந்து வாசிக்கலாம். அதில் வந்து ரியலாக வந்து யூஸ் பண்ணும்போது வந்து அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி வந்து மியூசிக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரியே வந்து இதுலேயே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி அதே மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மியூசிக் செட்டிங்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் அண்டு வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறதே வந்து பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறைய சாங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கிறோம், நம்ம வந்து கேட்கலாம். ஸோ பக்கத்துலேயே வந்து ப்ளே பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கேட்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷோ நோட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சீன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோன்னா இப்போ வந்து பியானோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து A6, B6, C7 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வரும். ஸோ டூன்னு ஒன்று கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுலேயே வந்து சாரி காமா அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து என்னென்ன இது இருக்கோ அது எல்லாமே வந்து என்னென்ன அந்த 7 ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய டைப் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுவுமே வேணாம் அப்படின்ற போது நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பிளைனாக வந்து இருக்கும். அதிலே தேர்ட் ஆப்ஷனில். ஸோ நம்ம வந்து C வந்து பெட்டர்னு இருக்கேன். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு பிளாக் கலர் மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ மூவ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா 7 ஸ்வரங்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, 1-0 இருந்து பார்த்தீங்கன்னா வந்து 7 வரைக்குமே நமக்கு வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து மூவ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து மைனஸ் அண்டு ப்ளஸ்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஜூம் வந்து கம்மியாகும். ப்ளஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஜூம் வந்து பெருசாகும். ஸோ அதுக்கான ஜூமிங் ஆப்ஷன் தான் வந்து இந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த மியூசிக் கண்ட்ரோல்னு சொல்லி ஏதாவது சொல்லணும் பார்த்தீங்களா, அதை ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது மேலே இருக்கிறது எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி கூட நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறது. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு சின்னதாக வந்து ஒரு மியூசிக் வந்து ப்ளே பண்ணேன். ஸோ அது நான் எப்படி ப்ளே பண்ணேன் பார்த்தீங்கன்னா வந்து கூகுளில் போயிட்டு வந்து இப்போ ஏதாவது வந்து இப்போ ட்விங்கிள் ட்விங்கிள் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கான நோட்ஸ், பியானோ நோட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து டிஸ்பிளே ஆகும். கூகுளில் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து ZZA அந்த மாதிரி வந்து என்னென்ன இது வருமோ அதை எதெல்லாம் ப்ரெஸ் பண்ணால் அந்த டியூன் கரெக்டாக வருமோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை சின்னதாக எடுத்து அதை வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 1 or 2 வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த நோட்ஸை வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நோட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து ஒரு மியூசிக் கிளாஸ் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அந்த நோட்ஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா இதில் வந்து ப்ளே பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராக்டிஸ் மாதிரியும் இருக்கும். ஸோ எங்கே வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல் ட்ரம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் சொன்ன மாதிரியே தான் வந்து நம்ம வந்து இங்கே வந்து எப்பயும் போல் வந்து நம்ம ப்ளே பண்ணி வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ப்ளே பட்டன் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய லெசன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வந்து ட்ரம்ஸு பண்ணுறாங்க அப்படின்றதையும் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து லேர்ன் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து கூகுளில் போய்க்கிறோம், நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிறோம் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதே மாதிரி வந்து ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளே வந்து ஒரு மியூசிக் க்ரியேட் பண்ணி அதை வந்து ரெக்கார்டும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒவ்வொரு ட்ரம்முக்கும் சரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நேமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் இந்த ஆப்பை. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டார். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம கிட்டார் மாதிரியே வந்து மொபைல் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மாதிரி வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா மேஜிக் கைடர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா
மாதிரி வந்து ஒரு சாங்கே வந்து நம்ம வந்து ப்ளே பண்ண முடியும். இதிலே பார்த்தீங்கன்னா மேஜிக் கைடரும் கொடுத்துருப்பாங்க. கிட்டாரில் அந்த கம்பி மாதிரி இருக்குல்ல, பட் அது வந்து எந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் தான் மெயின். ஸோ ப்ளே மோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு 4-5 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து சிங் ஏ சாங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மேஜிக் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து கீஸ் செட் பண்ணியிருக்க மாதிரி அந்த சுவிட்சஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லேன்லேயே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து லேனி ஸ்டைல்னு இருக்கு இல்லையா, இப்போ நான் இப்போ வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அனிமேஷன் அப்படின்ட்டு, ஷோ அனிமேஷன் அப்படின்ட்டு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ கிட்டார் டேப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணணும். ஸோ இதில் கிளிக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இருக்குது. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7007 அப்படின்னு அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து மாதிரி இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிட்டாரில் மேலே இருக்கிற அந்த நான் இத்தனை நாள் வர அந்த கம்பி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும். ஒரு இது மட்டும்தான் வந்து ஒரு சவுண்டு வரும் அப்படின்னு நினச்சோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த 8ல் டச் பண்ணுறதுக்கும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபர் ஆகும். மேலேருந்து கீழே வரும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிஃபர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எதை கிளிக் பண்ணால் என்ன சவுண்ட் வரும் அப்படின்ற கைடு தான் வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து அந்த 00 அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ லேர்னிங் ஸ்டைலில் போய் அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான், பிளேயிங் ஸ்பீடு இருக்குது, அந்த ஸ்பீடு வந்து மாற்றிக்கிறது அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த ப்ளே மோட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்விட்சஸ் இருக்க மாதிரி வந்து கொடுத்தோம் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்விட்சஸ் டிஸ்பிளே வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வயலின். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த 3 ஆப்லேயும் என்ன சொன்னனோ அதே தான் மேக்ஸிமம் வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய கீஸ்க்கு வந்து டாப் லெஃப்ட்டில் வந்து ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா அது ஃபுல்லாகவே வந்து நமக்கு வரும். ஸோ அதில் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் இதுக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஆப் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்பு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எட்ஜிங் மிக்ஸ். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வரைக்குமே நம்ம பார்த்த ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக் க்ரியேட் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து ஒரு சாங் பாடி நம்ம வந்து ஒரு மியூசிக் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதை ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணணுமா இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஆப்பு தான் இது. ஸோ நம்ம வந்து பாடுறதும் சரி, இல்லை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வேறு ஒரு சாங்கும் வேறு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மீமி பேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி 2 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கியா மியூசிக், அந்த லெஃப்ட் சைடு மியூசிக் வந்து கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணி நமக்கு தேவையான ஒரு சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற சாங்கும் வந்து இருக்கலாம், இல்லை நம்ம சிங்க் பண்ணுறதும் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் பிளிங்க் இருக்கிறதும் வந்து கிளிக் பண்ணி நம்ம ஒரு சாங் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 சாங்குமே வந்து இருக்குது. ஸோ இதை வந்து என்னால் இப்போ வந்து ப்ளே பண்ண முடியாது. ஸோ நமக்கு தேவையான 2 சாங்குமே வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் பாருங்கள் நமக்கு வந்து ப்ளே பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து அட்டன் டைமில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து நமக்கு வந்து சவுண்டு வந்து கேட்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இது காப்பிரைட் பிரச்சனைனால வந்து அது வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்டு வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது வந்து வால்யூம் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி கீழே பாருங்கள் நமக்கு வந்து இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டுமே வந்து நான் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணேன் அப்படின்னா லெஃப்ட் சைடில் என்ன சாங் ஓடிட்டுருக்கோ அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரைட் சைடு பண்ணும்போது ரைட் சைடில் இருக்கிற சாங்கோட இதாகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம என்ன மிக்ஸ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம வந்து ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். ஸோ டாப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஆட்டோ மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோ மிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுவே வந்து 2 சாங்கும் வந்து ஒரு மிக்ஸாக வந்து பண்ணி, அதாவது வந்து ஒரு சாங் வந்து கொஞ்சம் ஹைப்பாகவும் ஒரு சில சாங் வந்து கம்மியாகவும், ஸோ நமக்கு வந்து ஆட்டோ மிக்சிங்கில் ஒரு சாங் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு மியூசிக்கை வந்து அதில் ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இப்போ இந்த வடிவல் டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுத்து ஒரு மியூசிக் கூட இப்போ ரீசெண்டாக வந்து ரீச் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைலாக்ஸோ இல்லை சாங்ஸோ இல்லை மியூசிக்கை வந்து ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான இந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த ஆன்ஜி ஆப்பில் உங்களுக்கு எந்த ஆப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். வணக்கம்வால்லுவாக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.